ஓம் சாந்தி. வானிடிட்டு 1/5/26. मेटे बच्चे, तुमने रावण की मत पर बाप की ग्लानि की तो भारत कौड़ी तुल्य बना. अब उसे पहचान कर याद करो तो धनवान बन जाएंगे. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நாம் ராவணனுடைய வழிப்படி பாபாவுடைய நிந்தனை செய்ததனால் பாரதம் சோழிக்கு சமமானதாக ஆகிவிட்டது. இப்போ நாம் அதை தெரிஞ்சு கொண்டு நினைவு செய்யணும். அப்போது செல்வந்த ஆத்மாகிடுவோம். பிரஷ்ன, सीडी के चित्र में कौन सा वंडरफुल राज समाया हुआ है. பாபா இன்னைக்கு என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஏணிப்படி சித்திரத்தில் எப்படிப்பட்ட அதிசயமான ரகசியமானது அடங்கியிருக்கிறது. புத்தர், आधा कल्प के भक्ति की डांस और आधा कल्प ज्ञान की डांस. जब भक्ति की डांस होती है तो ज्ञान की नहीं, और जब ज्ञान की होती है तो भक्ति की नहीं. இப்போ அரைக்கல்பமாக பக்தியினுடைய டான்ஸு, அதாவது அரைக்கல்பமாக ஞானத்தினுடைய நடனம், அரைக்கல்பமாக பக்தியினுடைய நடனம். எப்போ பக்தியினுடைய நடனமானது ஏற்படுகிறதோ அப்போ ஞானத்தினுடைய அந்த நடனம் என்பது இருப்பது கிடையாது. எப்போ ஞானத்தினுடைய நடனம் ஏற்படுகிறதோ அப்போ பக்தியினுடைய நடனமானது இல்லை. आधाकल रावण की प्रालब्ध चलती हैं और आधाकल तुम बच्चे प्रालब्ध भोगते हो. அரை கல்பமாக ராவணனுடைய பிராப்தியை நம்ம அனுபவம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதாவது ராவணனுடைய பிராப்திங்கிறது நடந்து கொண்டே இருக்கிறது அரை கல்பமாக நம்ம குழந்தைகள் அந்த பிராப்திங்கிறத என்ன பண்ணுறோன்னா அனுபவமானது செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். எக் குஹ்ய ராஜ் சீடிக்கு சித்திரமே சமாயா ஹுவாஹே. இந்த ஆழமான ரகசியமானது ஏணிப்படையினுடைய சித்திரத்தில் அடங்கியிருக்கிறது. गीत ओम नमो शिवाया. ओम शांति. बाप बैठ समझाते हैं, भक्ति मार्ग में बहुत की भक्ति की डांस की, ज्ञान की डांस नहीं की. பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க, பக்தி மார்க்கத்தில் நிறைய பக்தியினுடைய நடனம்ங்கிறது தான் ஞானம் பக்தி மார்க்கத்தில் இருந்தது. ஞானத்தினுடைய நடனங்கிறது பக்தியில் இல்லை. भक्ति की डांस जब होती है तो ज्ञान की नहीं, जब ज्ञान की होती है भक्ति की नहीं, क्योंकि भक्ति की डांस उदरती कला में ले जाती है. எப்போ ஞானத்தினுடைய இந்த நடனமானது இருக்கிறதோ அப்போ பக்தியினுடைய நடனம் இல்லை. பக்தியினுடைய நடனம் இருக்கும் பொழுது ஞானத்தினுடைய நடனமானது கிடையாது. बाबा कहते हैं, मैं विकारी नरकवासी भारत को आकर कल्प कल्प स्वर्गवासी बनाता हूँ. பாபா சொல்கிறாங்க, நான் விகாரியாக நரகவாசியாக இருக்கக்கூடிய பாரதத்தை நான் கல்ப கல்பமாக ஸ்வர்கவாசியாக உருவாக்குகின்றேன். तुम मेरी ग्लानि असुरी मत पर करने के कारण कितने कंगाल बन गए हो. ஆனால் என்னை எவ்வளோ நிந்தனை பண்ணதுனால, அசுர வழிப்படி நடந்த காரணத்தினால இன்னைக்கு நம்ம ஆத்மா எவ்வளோ ஏழ்மையான ஆத்மாக்களாயிற்றோ. ராம் ராஜ்யத்தா அபி ஹே ராவன் ராஜ்ய ஜிஸ்கோ ஹார் ஒரு ஜீத் தின் ஒரு ராத்து கஹா ஜாத்தா ஹே. ராம ராஜ்யம் இருந்தது, ஆனால் இப்பொழுது ராவண ராஜ்யம்தான் இருக்கிறது. இதைத்தான் வெற்றி தோல்வி என்று சொல்லப்படுது, அதாவது இரவு பகல் என்று சொல்லப்படுகிறது. अभी तुम बच्चों को सम्मुख समझा रहा हूँ, कल्प पहले भी ऐसे ही समझाया था. एक देवी संप्रदाय की स्थापन हो रही है. இப்போ குழந்தைகளுக்கு பாபா நம்ம முன்னாடி அமர்ந்து புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது கல்பத்துக்கு முன்னாடியும் பாபா அப்படி தான் புரிய வைத்திருந்தார். இந்த தெய்வீகமான சம்பிரதாயம் இப்போ ஸ்தாபனை ஆகிட்டே இருக்கிறது. மனிதரிலிருந்து நாம் என்ன ஆகிட்டே இருக்கிறோம், தேவத்தாகிட்டே இருக்கிறோம். மனுஷியோं को एक पता नहीं कि बाप कब आते हैं. सतयुग त्रेता में तुम बड़ी खुशी में प्रालब्ध भोगते हो. ஆனால் மனுஷங்கள் இதை தெரிஞ்சுக்கல, பாபா எப்போ வராங்க, எப்போ இந்த தெய்வீகமான சம்பிரதாயம், அதாவது சத்தியுகம் திரேத்தாயுகத்தில் நம்ம ரொம்ப நம்ம ஆத்மாக்கள் எப்படி இருந்தோம், அந்த குஷியினுடைய பிராப்தி அனுபவம் பண்ணிகிட்டே இருந்தோம். பிறகு துவாபர யுகத்திலிருந்து ராவணனுடைய சாபத்தை அடைஞ்சு முற்றிலுமே நம்ம ஆத்மாக்கள் என்ன ஆயிட்டோ, அழிவடைஞ்சிட்டோ. जैसे देवताएं प्रालब्ध भोगते भोगते त्रेता के अंत में खत्म हो जाती हैं, वे रावण की असुरी प्रालब्ध शुरू हो जाती हैं. இப்போ எப்படி தேவதைகள் பிராப்தி அடைஞ்சு திரேத்தாயுகம் கடைசி வரைக்கும், கடைசியில் கூட அந்த சுகமெல்லாம் இன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னா அழிவடைஞ்சிடுது. பிறகு ராவணனுடைய அந்த அசுர பிராப்திங்கிறது என்ன ஆயிடுதுன்னா ஆரம்பம் ஆயிடுது. मुझे याद करने से तुमको बेहद का वर्षा मिलेगा. என்ன நினைவு செய்கிறதுனால
எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்திங்கிறது என் மூலமாக கிடைக்கிறது. யாதிசேகி ஹாத் நிக்கலேகி சிறப் ஏக் சம்ஜாவோ கி தும் பாரதவாசி சத்தியுகமே சத்தோ பிரதான் தே. இந்நினைவு மூலமாகத்தான் அந்த அழுக்கு துரு எல்லாமே நீங்கிடும். இப்போ இதை மட்டும் புரிய வைங்க. அதாவது பாரதவாசிகள் சத்தியுகத்துல சத்தோ பிரதானமாக இருந்தோம், இப்போ கலியுகத்துல தமோ பிரதானமான ஆத்மாக்களாயிற்றோம். ஆத்மா மே ஹாத் படுத்தி ஹே பவித்ர ஹோனே பிகர் கொய் வஹான் ஜான் நஹி சக்தே ஹே. ஆத்மாவில் அழுக்கு படிஞ்சிருச்சு. அப்ப இதை நாம தூய்மை ஆகாமல் யாரும் இன்னைக்கு அங்க போக முடியாது. நை துனியாமே சத்தோ பிரதானகே. ஆனா புது உலகத்துல எப்படி இருந்தோம்னு சொல்றார் பாபா, சத்தோ பிரதானமாக இருந்தோ. துமாரி புத்திமே பைட்டா ஹுவாஹே ஹம் பாபா கி கியான் சே தேவத்தா பன்தே ஹே. நம்முடைய புத்தியில தான் இந்த நினைவானது இருக்கிறது. பாபாவுடைய இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் நம்ம தேவத்தை கூட ஆகிறோம். அப் சாரி துனியாசே வைராகியஹே. இப்ப இந்த முழு உலகத்தின் மீது இப்ப நமக்கு வைராகியமானது இந்த முழு உலகத்தின் மீதும் ஏற்படுகிறது. சந்நியாசி பி பக்தி கர்த்தே ஹே, கங்காஸ்தான் ஆதி கர்த்தே ஹே, பக்தி பி சத்தோ பிரதான் பிர் ரஜோ தமோ ஹோத்தி ஹே, எஹ்பி ஐசே ஹே. சந்நியாசிகள் கூட பக்தி செய்றாங்க, கங்கா ஸ்நானம் செய்றாங்க. ஆனா பக்தி கூட பாருங்க, ஆரம்பத்துல எப்படி இருந்தது? சத்தோ பிரதானமான பக்தியாக இருந்தது. பிறகு ரஜோ தமோங்கிற நிலையை அடைஞ்சிருச்சு. இப்ப இங்க கூட அப்படிதான் சொல்றார் பாபா. பாபா பைட் சம்ஜாते हैं बच्चे, मैं तुम आत्माओं का बाप हो, तुम मुझे याद करो, वर्षे को याद करो तो तुम्हारे विक्रम विनाश होंगे, फिर भी कहते हो बोल जाते हैं. வாஹ், பாபா புரிய வைக்கிறாங்க. நான் ஆத்மாக்களுக்கு நான் எப்படி இருக்கிறேன்? நான் தந்தையாக இருக்கிறேன். என்ன நினைவு பண்ணுங்க, ஆஸ்தி நினைவு செய்யுங்க, உங்களுடைய விக்ரமங்கள் விநாசமாயிடும். பிறகும் கூட குழந்தைகள் இன்னைக்கு என்ன ஆயிடுறோமா, அவருடைய நினைவு மறந்து போயிடுது. ஆஹா, அப்படிப்பட்ட சாஜன், அதாவது அப்படிப்பட்ட நாயகன், அப்படிப்பட்ட அப்பாவை நாம மறந்துடுறோம். சரி பதிக்கோ அதுவா பச்சே கபி பாப்கோ போல்தே ஹி கியா. பாபா கேட்குறாங்க, அதாவது ஒரு மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய பதி, அதாவது ஒரு குழந்தை என்னுடைய அப்பா நினைவு மறந்து போயிடுச்சு, எங்கள் அப்பாவை நினைக்கல, நினைவு மறந்துட்டு அப்படி இந்த குழந்தை சொல்லுமா என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க. யஹா தும் கியூ போல்தே ஹோ, இப்போ இங்கே ஏன் நீங்கள் மறந்து போயிடுறீங்க? பாபா कहते याद नहीं करेंगे तो अंदर जो कट चढ़ी है वह कैसे निकलेगी. பாபா சொல்கிறாங்க, நினைக்கவே இல்லை அப்படின்னா, நினைவே செய்யலை அப்படின்னா, உள்ளுக்குள்ள அழுக்கெல்லாம் இருக்கிறதுனா அதெல்லாமே எப்படி நீங்கும்? அந்த அழுக்கை எப்படி நீக்க முடியும்? முக்கிய பாத்துகே யாதிக்கு, முக்கியமான விஷயம் நினைவினுடைய விஷயம்தான் முக்கியமான விஷயம். தும் புருஷார்த்துக்கர் சம்பூர்ண குணவான் பன்தே ஹோ. இப்போ நாம் முயற்சி செய்து சம்பூர்ணமான குணவான் ஆத்மா ஆகணும். संपूर्ण निर्विकारी कृग स्वीकार में रखते भी तुम बाप को याद करो, कर्म तो करना ही है. சம்பூர்ண நிர்விகாரியாகவும் இல்லற மார்க்கத்தில் இருந்து கொண்டே பாபாவை நம்ம நினைவு செய்யணும். கருமாங்கிறது செஞ்சுதான் ஆகணும். புத்தி கா யோக பாபா கே சாத் லகா ரஹே. புத்தியினுடைய நினைவு பாபா கூடவே நம்முடைய புத்தியினுடைய நினைவானது இருந்துக்கிட்டே இருக்கணும். கரும் பல் கோய் பி கரு, படாய் கா காம் கரு, ராஜாய்க்கா கரு. பாபா சொல்கிறாங்க, கருமா என்ன கருமா வேணாலும் செய்யுங்க, தச்சு வேலை எல்லாமே செய்யுங்க, அந்த தச்சு வேலை செய்யக்கூடிய காரியம் வேணாலும் செய்யுங்க, ஆனாலும் ராஜ்யமும் செய்யுங்க. ஆனாலும் நாம் என்ன காரியங்கள் செய்தாலும் நினைவு பண்ணணும். ராஜா ஜனக்கு கா பி காயன் ஹேனா, ராஜாய் கர்த்தே ரஹோ பரந்து புத்தி கா யோக பாபா கே சாத் லகாவோ தோ வர்ஷா மில் ஜாயேகா. இப்போ ராஜா ஜனகர் அவருடைய புகழ் கூட பாடப்பட்டிருக்கு இல்லையா? ராஜ்யம் செய்தாலும் ராஜ்யம் செய்யுங்க, ஆனால் புத்தியினுடைய நினைவு யாற்ற இருக்கணும். என்ன காரியம் செய்தாலும், நீங்கள் ராஜ்யமே செய்தாலும் சரி, புத்தியினுடைய நினைவு யாற்ற இருக்கணும் அப்படின்னா ஒரு பாபாட்ட புத்தியினுடைய நினைவை ஈடுபடுத்தணும். அப்போ தான் ஆஸ்திங்கிறது கிடைக்கும். பாப் கத்தேகே மன்மனா பவ மாமேக்கம் யாது கரோ. பாபா சொல்கிறாங்க, மன்மனா பவ மாமேக்கம் யாது கரோ, அதாவது மனதால் என்ன பண்ணுங்க, என்ன நினைவு செய்யுங்கள். तो जितना हो सके बाबा को याद करो. जिस बाबा को आधा कल्प याद किया वह सम्मुख आए हैं. இப்போ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவு செய்யுங்க.
அரைக்கல்பமாக யாரை நம்ம நினைவு செஞ்சுக்கிட்டு வந்தோமோ அவர் நம்ம முன்னாடி இப்போ அமர்ந்திருக்கிறார். என்ன நினைவு செய்யுங்க, வேற எதையுமே நாம் தெரிஞ்சுக்கல. பாபா சொல்கிறாங்க, நான் யாரு, நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னு சொல்கிறார் பாபா. நினைவு என்பது செய்யணும். இந்த தூய்மையான ஆத்மானாதான் தூய்மையான உலகத்துக்கு நம்ம என்ன ஆகிடுவோம், அதிகாரி ஆகிடுவோம். விகர்மங்கள் விநாசமாகாது. அதாவது எந்த விதம் நினைக்கவே இல்லைன்னா விகர்மங்கள் விநாசமாகாது. எந்த விதமான பாவ காரியமும் செய்யாதீர்கள். பாபா தாரணைக்கான முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க. पुरुषार्थ कर संपूर्ण गुणवान बनना है. कर्म कोई भी हो लेकिन बाबा की याद में रख कर करना है. முயற்சி செய்து சம்பூர்ணமான குணவான் ஆத்மா ஆகணும். காரியங்கள் என்ன காரியம் வேணாலும் செய்யுங்கள், ஆனால் பாபாவுடைய நினைவில் இருந்து காரியம் செய்யணும். எந்த விதமான விகர்மங்கள் பாப காரியமும் செய்யக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட் சொல்றார் பாபா, எக் புராணா ஜர்ஜரி பூத் ஹே இஸ்ஸே एक पुराना कपड़ा जर्जरी बुत है, इससे ममत्व निकाल देना है. இந்த பழைய சரீரம் இத்து போய்விட்டது, இதிலிருந்து ஆசையை நீக்கிடுங்க. ஆத்மா को सतो प्रदान बनाने का पूरा पूरा पुरुषार्थ करना है. ஆத்மாவை சத்தோ பிரதானமாக்குவதற்கான முழுமையான முயற்சி செய்யணும். वरदान सदा अतीन्द्रिय सुख की अनुभूति करने वाले अटल अखंड स्वराज्य अधिकारी भव. सदा அத்தீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் செய்யக்கூடிய உறுதியான அகன்ற சுயராட்சி அதிகாரி ஆகுங்கள். பாபா சொல்கிறாங்க, எந்த குழந்தைகள் சங்கம யுகத்தில் அத்தீந்திரிய சுகத்தினுடைய ஆஸ்தியை சதா காலத்துக்கும் பிராப்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது பாபாவுடைய பாபாவுடைய உயிர், பாபாவுடைய சொத்து, அதுக்கு முழுமையான அதிகாரத்தை யார் எடுத்திருக்கிறாங்களோ இப்போ அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறார் பாபா. பவர் உடைய ஆத்மாக்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு உறுதியான ஆடாத நிரந்தரமான அத்தீந்திரிய சுகத்தினுடைய அனுபவமானது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட வாரிசு ஆகணும். சம்பூர்ணமான அதிகாரி குழந்தைகள் எதிர்காலத்தில் ஆடாத அகண்ட சுயராஜ்யத்தினுடைய அதிகாரத்தை பிராப்தியாக அடைவார்கள். ஸ்லோகன், जहाँ मेरापन आता है वहाँ புத்தி का फेरा हो जाता है. பாபா சொல்கிறாங்க, எங்கே என்னுடையதுன்னு வருகிறதோ அங்கே புத்தி இன்னைக்கு என்ன ஆகிடுதுன்னா திரும்பிவிடும். பாபாட்டிருந்து புத்தி என்ன ஆகிடுது, திரும்பிடுது. அவைக்கு இஷாரை கொடுக்குறாங்க பாபா. நேரத்தினுடைய அனுசாரமாக இப்போ நம்ம சதா எப்படி இருக்கணும், ஆடாத அசையாத அனைத்து கஜானாக்கள்லேயும் சம்பன்னமான ஆத்மாக்களாக இருக்கணும். கொஞ்சம் கூட நமக்கு ஏற்ற இறக்கம் இருந்தது அப்படின்னா அனைத்து கஜானாக்களினுடைய அனுபவமானது ஏற்படாது. பாபா மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய கஜானாக்களை சதா நம்ம கூடவே நிரந்தரமாக வைத்திருப்பதற்கான சாதனம் எப்பொழுதுமே நாம் எப்படி இருக்கணும், ஆடாமல் அசையாமல் இருக்கணும். ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுனால சதா குஷியினுடைய அனுபவமானது ஏற்பட்டுட்டே இருக்கும். எப்படி அழியக்கூடிய செல்வம், பெயர், புகழ், மரியாதை, சீற்று, இது எல்லாமே கிடைக்கிறது. அப்போ குஷியாக இருக்கும் இல்லையா? ஆனால் இது கூட அழிவில்லாத குஷியை நம்ம அடையணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, யார் ஆடாத அசையாத ஏக்கிர ஸ்தித்தியில் இருக்கிறாங்களோ அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறார் பாபா. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய குஷி நிரந்தரமான குஷி. அப்படிப்பட்ட ஏக்கிர ஸ்தித்தியில் இருக்கக்கூடியவங்க நிரந்தரமான குஷியில் இருப்பார்கள். ஓம் சாந்தி.